மைசூர் ரசங்க. இந்த மைசூர் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து தேங்காய் துருவல் போட்டு செய்கிறது தான் மைசூர் ரசம். இதுக்கு வந்து நாங்கள் பூண்டெல்லாம் சேர்க்கக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கடை வச்சாச்சு. பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் மிளகு ஒரு 3/4 ஸ்பூனு, சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு இதே ஸ்பூன், எல்லாத்துக்குமே இந்த ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது காஷ்மீர் சில்லி 2, நார்மல் மிளகாய் நம்ம வீட்டில் தாளிக்கிறோம் இல்லையா, அந்த மிளகாய் 1 போட்டிருக்கேன். இது நல்லா வறுபடட்டும். நல்லா துருவன தேங்காய் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த தேங்காய் துருவல் தாங்க இந்த ரசத்துக்கே டேஸ்ட்டு கொடுக்கும். அதனுடைய ஃபேவரெட்டே இது தேங்காய் துருவல் தான். ரசம் சூப்பராக இருக்கும். சாம்பாராகவும் இருக்காது, ரசமாக இருக்காது, திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப வந்து பெங்களூர் சைடு, இந்த கர்நாடகா சைடு இது ரொம்ப இது பண்ணுவாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறாங்க. போட்டு நல்லா இது வந்து தேங்காய்லேருந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு தீய விட்டுறாதுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா அதை வறுத்து எடுத்துருங்க. இது நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதுக்கு நம்ம பூண்டு சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு பூண்டு வேணும்னா நீங்கள் அதை பூண்டு தட்டி கூட போட்டுக்கலாம். ஆனால் இது பூண்டை சேர்க்க மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இது. இது நல்லா வறுபட்டுச்சு. இது வந்து மிக்சியில் நம்ம போட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. அதே கடையில் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது பச்சை வாசம் போகிறவரெலாம் நல்லா கொதிக்கிட்டோம். நான் வந்து பருப்பும் தக்காளி வேறு வேக வச்சுருக்கேன். இது நல்லா கொச்ச பிறகு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொச்சிச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. இதில் வந்து அந்த பருப்பு தண்ணி எல்லாம் பருப்பு புளி தண்ணி கொதிக்குது. இதில் வந்து நம்ம வந்து அந்த பவுட்ரு பண்ணோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நான் பேஸ்ட்டாக பண்ணலைங்க. ஏன்னா எடுத்து வச்சா இன்னொரு நாளைக்கு கூட ரசம் வைக்கலாம் இல்லையா, அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். பொடி பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்களா, இது இருந்தால் இன்னொரு நாளைக்கு கூட நம்ம ரசம் வைக்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்தாலுமே எப்போவுமே நல்லா ரசம் வாசனை வரும். அதே போல் நல்ல ஸ்மெல் வருது. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விடலாங்க. இது கொதிக்கிறதால ஒன்றும் ஆகாது, கசப்பெல்லாம் கொடுக்காது. இது இறக்குற நேரத்தில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் ரசம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இதுதான் அதனுடைய ரகசியமே. தேங்காய் போடுவாங்க, இந்த வெல்லத்தை போடுவாங்க. அதனால தான் ரசம் வந்து கல்யாண வீட்டு ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரசம் நல்லா இப்போ கொதிச்சிச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இப்போ இறக்கிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாங்க. காயட்டும். இது கூட கடுகு சேர்த்துடலாம். ஒரு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாம். 2 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஊற்றிட வேண்டியது. அவ்வளோதாங்க, மைசூர் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, செய்தி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.